அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியராக்குவதாக திமுக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பகுதியில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தின் சார்பாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. முதலில் அந்த போராட்ட காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் அருளரசன் வழங்க நாம் கேட்கலாம். அருளரசன், விவரங்கள். வணக்கம். ராணிப்பேட்டையில் அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் அரசு ஊழியராக்குவேன் என முதலமைச்சரின் தேர்தல் வாக்குறுதி 313 நிறைவேற்ற வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்தில் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் சார்பாக அங்கன்வாடி உதவியாளர்களை அரசு ஊழியராக்குவேன் என்ற முதலமைச்சரின் தேர்தல் வாக்குறுதி 313 நிறைவேற்ற வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டமானது சங்கத்தின் மாவட்டத்தில் கலைமணி தலைமையில் நடைபெற்றது. இந்த மறியல் போராட்டத்தின் போது அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியராக தமிழக அரசு உடனடியாக அறிவிப்பு வெளியிட வேண்டும். அதேபோல் பணி ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு பணிக்கொடையாக ரூபாய் 10 லட்சமும் உதவியாளருக்கு ரூபாய் 5 லட்சமும் வழங்கிட வேண்டும். குடும்ப ஓய்வூதியமாக ரூபாய் 9,000 வழங்கிட வேண்டும். குழந்தைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பள்ளிகளில் மே மாதம் முழுவதும் அங்கன்வாடிகளுக்கு விடுமுறை வழங்க வேண்டும். குழந்தைகளின் பாதுகாப்பையும் முன் பருவ கல்வியின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக காலி பணிகளை நிரப்ப வேண்டும் என தெரிவித்தனர். அதே போன்று 1993 பணியில் சேர்ந்த அங்கன்வாடி ஊழியர்களின் பதவி உயர்வு உடனடியாக வழங்கி பதவி உயர்வில் நேரடி நியமனத்தை கைவிட்டு 100% பதவி உயர்வை அங்கன்வாடி ஊழியர்களுக்கே வழங்க வேண்டும். அதேபோல் தமிழக முதலமைச்சரின் தேர்தல் கால வாக்குறுதியில் 313 நிறைவேற்ற வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக பல்வேறு கண்டன கோஷங்களை அங்கன்வாடி ஊழியர்கள் வெளிப்படுத்தியதோடு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் ஏராளமானோர் அவர்களிடம் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் அங்கன்வாடி ஊழியர்களும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டும் மறியலை கைவிட மறுத்ததை தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 200க்கும் மேற்பட்டவரை போலீசார் கைது செய்து தனியார் நிறுவனத்தில் அடைத்தனர். இது சம்பந்தமாக அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி அருளரசன்.